ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய நம்ம தனுஷ்கோடி இருக்குல்ல, தனுஷ்கோடியை பார்க்க தான் போயிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராமேஸ்வரம் கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம தனுஷ்கோடி தான் போக போகிறோம். தனுஷ்கோடி போகும்போது அந்த ரோடு ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் வந்து ரோடு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம இந்த தனுஷ்கோடி இருக்குதுல்ல, அது எண்டிங் பார்க்குறது வரைக்கும் உள்ள வீடியோ வந்து இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் வந்து நம்ம ட்ரோன் வியூவில் பார்ப்போம்ல, நாங்கள் அந்த மாதிரி தான் நம்ம வீடியோவில் ஷார்ட்ஸில் எல்லாம் வீடியோ பார்த்துக்கிட்டு தனுஷ்கோடி எப்படியாவது ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு உள்ள இதில் தான் போனோம். ஆனால் நம்ம வீடியோவில் பார்க்குறது மாதிரியெல்லாம் அங்கே இல்லவே இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு நாள் போய் பார்க்கணுன்னா நம்ம வந்து அந்த இடத்த ஒருக்கா போய் பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த மாதிரி தான் இருந்துச்சு, என்னை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல, நம்ம வந்து பார்க்கலாம். நம்ம இந்தியாவோட கடைசி இடம் அதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் நம்ம போய் பார்க்கலாம். இங்கே வந்து முன்னாடி வந்து ஒரு வாட்டி சுனாமி மாதிரி வந்துச்சுல்ல, அந்த நேரம் வந்து அழிஞ்ச அந்த சர்ச்சு இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அந்த இடத்துல வீடியோ எடுக்கலை. ஸோ அதெல்லாமே நம்ம பார்த்தோம். மற்ற மாதிரி நம்ம கடல் வந்து பார்க்க நல்லா இருந்துச்சு. நமக்கு வந்து ட்ரோன் வியூ பார்க்கும்போது நேராக அது போய் நமக்கு வந்து நேராக ரோடு போய் 2 பக்கமும் கடல் இல்லாமல் அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது 2 பக்கமும் கடலும் இருக்கும். நம்ம பார்க்கும்போது அந்த சர்க்கிள் எல்லாமே பார்க்கலாம். ஆனால் அந்த ட்ரோன் வியூ மாதிரி நம்ம கிட்ட வச்சு நம்ம வீடியோ எடுக்கும்போது அந்த மாதிரி வருமானு கேட்டால் வராது. ஸோ நமக்கு வந்து ஒரு நாள் ட்ரிப்பு ராமேஸ்வரத்தில் என்ஜாய் பண்ணலாம். நம்ம அந்த ராமேஸ்வரம் கோயில் பார்க்கலாம், தனுஷ்கோடி பார்க்கலாம். இல்லாமல் தனுஷ்கோடி வந்து அந்த அரிச்சல் மனை இருக்கும்ல, அந்த இடம் இல்லாமல் நமக்கு வந்து இடையில அந்த பாம்பன் பிரிட்ஜ் இருக்குல்ல, அதுவும் பார்க்கலாம். அதில் வந்து நாங்கள் போகும்போது ட்ரெயின் பார்த்தோம். இது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஆனால் நான் வாய்ஸ் கொடுக்கல. ஸோ நமக்கு வந்து அந்த வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்க்காதவங்க ஷார்ட்ஸ்லேயும் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நாங்கள் போகும்போது ட்ரெயின் வந்துச்சு. அந்த ஷிப்பு வர்றது, அந்த பாலம் 2 ஓப்பன் பண்ணி காமிப்பாங்கல்ல, ஸோ அதெல்லாம் வந்து பார்க்க முடியல. ட்ரெயின் மட்டும் தான் எங்களுக்கு பார்க்க முடிஞ்சது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவ்வளோ பெரிய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியாது. ஸோ நானே ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், நல்லாயிருக்கும். நமக்கு வந்து மெயினாக நம்ம தனுஷ்கோடி அந்த எண்டில் நிற்போம்ல, அப்போ நமக்கு வந்து ஸ்ரீலங்காவோட டவர் பிடிக்கும். ஸோ அதில் போனதுமே நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். ஆனால் என்னோடய பேட் லக்குக்கு எனக்கு மொபைலுக்கு மட்டும் அந்த மெசேஜ் வரவே இல்லை. என் ஹஸ்பண்டுக்கு எல்லாமே அந்த மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது ஒன்று எனக்கு வந்து தனுஷ்கோடி வந்து ரொம்ப பெரிய ஒரு வருத்தமாகி போச்சு.
நினைக்கிறேன் இந்த இடத்துல தான் அவங்க ட்ரோன் வியூ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. 2 பக்கமும் கடல் சைட்லலாம் கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல. இங்கேருந்து தான் நமக்கு நேரே ரோடு போய் ஒரு சர்க்கிள் மாதிரி ஒரு இடத்துல முடியும். அங்கே வந்து ஒரு அசோகா அந்த எம்பளம் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதில் இன்னும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பாங்க. இங்கே நிறைய இந்த கடலில் உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் விற்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. இங்கே நிறைய மீன் கடை எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுக்கலாம். நிறைய இந்த பைனாப்பிள் இதெல்லாமே வச்சுருப்பாங்க. குழந்தைங்களுக்குள்ள விளையாட்டு திங்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. நமக்கு தேவைப்பட்டதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி நம்ம ட்ரோனில் பார்க்கக்கூடிய தனுஷ்கோடி சர்க்கிள் பக்கத்தில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த அசோகா இருக்குல்ல, அதுதான் இப்போ வச்சுருக்காங்க. இதில் இன்னும் நிறைய பேர் ஃபோட்டோ எடுப்பாங்க. இதுதான் நம்ம கடல் பார்க்குறதுக்கு தெரியும். ஒரு பக்கம் கடல் ஒரு கலரில் தெரியும், இன்னொரு பக்கம் இன்னொரு கடலில் தெரியும். பார்க்க நல்லா இருந்துச்சு. நமக்கு ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணால் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆனால் பார்க்குறதுக்கு வேறு இடம் கிடையாது, வேறு எதுவும் கிடையாது. நம்ம தனுஷ்கோடி, ராமேஸ்வரம், அப்புறமா நம்ம பாம்பன் பிரிட்ஜ் இவ்வளோ பார்த்துக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு செம்மையாக இருந்துச்சு. இந்த கடல் வந்து ஷார்ட்ஸில் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த கடல் செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு கலரை பாருங்கள், நல்லா இருக்குது. ஆனால் இப்போ வந்து 2 டேஸாக நமக்கு மழை பெய்யறதுனால ரொம்ப கடல் சீட்டமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. 2 டேஸில் 1 வீக்காகவே நமக்கு மழை பெய்துட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து சேஃபாக போய் ஒரு இடத்த பார்க்கணும். நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். அதுலேயும் மெயினாக நம்ம கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே பத்திரமா பார்த்துக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அதிலும் கூட்டத்தில் நிற்கும்போது நம்ம மொபைல் ஃபோன்ஸ், நம்ம ஜுவல்லரிலாம் போட்டிருந்தாக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. குழந்தைங்களாம் கையில் இருக்க குழந்தைங்களையும் கவனமாக பார்த்துக்கோங்க. தனுஷ்கோடியிலேருந்து திரும்பும்போது இந்த மாதிரி நிறைய மணல் திட்டாக இருக்கும். ஏன்னா நல்லா காற்றாட்டு இருக்கும். ஸோ காற்றில் வந்து மண்ணெல்லாம் அப்படியே பறந்துக்கிட்டு வர நம்ம போய் நின்னோன்னா நம்ம திருப்பி குளிக்கும்போது நம்ம உடம்புலேருந்தே கொஞ்சம் மண்ணெல்லாம் வரலாம். அந்த அளவுக்கு அந்த கடல் காற்றில் நம்ம மேலே மண்ணெல்லாம் ஒட்டி இருக்கும். ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. நமக்கு இங்கே பார்த்தீங்களா புல்லாக இருக்குது. அதில் கொஞ்சம் மணல் மேடு, மணல் திட்டெல்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.